சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், இப்ப சர்வீஸ் சாலையில அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வாகன ஓட்டிகளுக்கு எவ்வளவு அளவுக்கு இது சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில் இந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக நேற்று காலை முதல் அதி கனமழையானது பெய்து வருகிறது. சென்னை ஐசோஸ் பகுதியில் சுமார் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் மணல் பரப்பில் தேங்கியிருந்த தண்ணீரானது முழுவதுமாக நிரம்பி வெளியே வந்து சர்வீஸ் சாலை முழுவதும் தண்ணீராக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மெரினா கடற்கரையில் சர்வீஸ் சாலையில் பெரும்பாலான நேரங்களில் பெரிய கனமழை பெய்தால் மட்டுமே மெரினா கடற்கரையின் சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கும். தற்போது சென்னையில் நேற்று மற்றும் 20 சென்டிமீட்டருக்கு மேல், அதாவது இந்த ஐசோஸ் பகுதியில் மற்றும் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த நிலையில் மெரினா கடற்கரையில் சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவிற்கு மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்போது காட்சிப்படுத்தியிருக்கிறார். மேலும் மெரினா கடற்கரையில் மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடத்திலும் அதிக அளவு தண்ணீரானது தேங்கி உள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையை பொறுத்தவரையில் மெரினா கடற்கரையில் அந்த மணல் பரப்பில் மட்டுமே தண்ணீர் அதிக அளவு தேங்கும். எப்போதும் சர்வீஸ் சாலையை பொறுத்தவரையில் அது மேடான சாலை, அதாவது மேடான சாலை என்பதால் அதிக அளவு தண்ணீர் தேங்காது. தற்போது மெரினா கடற்கரையின் சர்வீஸ் சாலையில் நாம் கண்ணுக்கு எட்டி, அதாவது நாம் தற்போது மெரினா கடற்கரையின் அந்த மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு முன்பு உள்ளோம். அங்கிருந்து நாம் பார்த்தோம் என்றால் நாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் மெரினா கடற்கரையில் சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தான் தேங்கி உள்ளது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் வந்து செல்ல கடந்த 2 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்றும் மெரினா கடற்கரையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளதால் 3வது நாட்களாக பொதுமக்கள் வந்து செல்ல தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையின் 2 நுழைவாயில்களும் பேரிகேட் போட்டு அடைக்கப்பட்டு எந்த வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மெரினா கடற்கரைக்குள் அனுமதி அளிக்கப்படாத வகையில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்போது இந்த மழை விட்டால் மட்டுமே இந்த தண்ணீரானது இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் முழுமையாக தண்ணீர் இறங்கிய பிறகுதான் மெரினா கடற்கரைக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதுவரை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இப்போவும் அங்க மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறதா கண்ணன்? இந்த தண்ணீர் வடிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கா? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில் நேற்று கனமழை பெய்த நிலையில் தற்போதும் சென்னையில் இன்று காலை முதல் தொடர்ந்து மிதமானது முதல் லேசானது மழை பெய்து வருகிறது. தற்போது நாம் இருக்கும் கடற்கரை சாலையில் முதலும் மிதமானது முதல் லேசானது மழை தான் பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் நேற்று அதிகாலை முதல் கனமழை பெய்த நிலையில் நேற்று மாலை மற்றும் இரவு வேளையில் நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்த திருவல்லிக்கேணி படத்தை பொறுத்தவரையில் ஜாம் பஜார் ரோடு, ராயப்பேட்டை, ஐசோஸ் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் தண்ணீரானது தேங்கியது. நேற்று இரவு உடனடியாக சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மோட்டார் கொண்டு அந்த தண்ணீரை இறக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை பல்வேறு இடங்களில் தண்ணீர் இல்லாத நிலைதான் உள்ளது. மேலும் மழை குறைந்துள்ள காரணத்தினால் பல்வேறு இடங்களில் தண்ணீரானது வடிந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழையை பெய்து வரும் நிலையில் தற்போது சென்னையில் பெரும்பாலான இடங்கள், அதாவது தற்போது நாம் உள்ள இந்த ஐசோஸ், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்காத நிலைதான் உள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் பட்சத்தில் சென்னையில் எந்த இடங்களிலும் தண்ணீர் தேங்காது என்றுதான் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி கண்ணன். மெரினா கடற்கரை பகுதியில் சர்வீஸ் சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றே மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது, தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக. இந்நிலையில் சர்வீஸ் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுவட்டார பகுதிகளிலும் இதுபோலவே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழலால் ஆங்காங்கு தண்ணீர் இருப்பதாகவும் தெரிகிறது. பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில் எதுவும் தண்ணீர் தேங்கவில்லை, சர்வீஸ் சாலையில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து அவற்றை
அகற்றுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.